السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسير ولا تؤسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة إلى آية آخر. وقال نبينا صلى الله عليه وسلم: المؤمن القوي خير وأحب إلى الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஏப்ரல் 23 தமிழக சட்டசபையினுடைய தேர்தல் நடைபெறக்கூடிய நாள். இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாளர்களின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக, நமது உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக அமைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவிடுவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலில் 7 நபர்கள் இருப்பார்கள். அதிலே முதலாக சொல்லப்படக்கூடிய செய்தி சுல்தானுன் ஆதிலுன், நேர்மையான ஆட்சியாளர். அவர் நாளை மறுமையிலே அர்ஷினுடைய நிழலில் இடம்பெறுவார் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த தேர்தல் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை இருக்குகின்றதே, ஜனநாயக ரீதியில் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதுதான் இந்த தேர்தலுடைய நடைமுறை. நம்முடைய இந்திய தேசத்திலே 1947 இருந்துதான் தேர்தலுடைய இந்த நடைமுறை இருக்குகின்றது. இஸ்லாத்திலே தேர்தலுக்கு அதிகமான முன்மாதிரிகள் இருக்குகின்றது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த தேர்தல் எப்படி நடத்தணும் என்ற நடைமுறை இஸ்லாத்திலே 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்குகின்றது. பெரியோர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அடுத்த ஆட்சியாளர் யார்? இந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அடுத்த தலைவர் யார் என்ற பிரச்சனை வரும் பொழுது ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். எப்படி இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? அருமையானவர்களே, மதீனாவிலே இருந்த 10 கூட்டத்தார்கள், அப்பொழுது மதீனாவில்
10 கூட்டத்தார்கள், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு தலைவர் என அவர்களிடத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. அடுத்த தலைவரை யாரை நாம் கொண்டு வருவது என்ற ஆலோசனை நடைபெறக்கூடிய நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்மொழிகின்றார்கள். 10 மதீனாவினுடைய கௌமுகளுடைய தலைவர்களும் அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதியாக, அடுத்த தலைவராக அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகை தருகின்றார்கள். மக்களை அழைத்து தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதனுடைய செய்தியை சொல்கின்றார்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த பொறுப்பை ஏற்று நான் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று மக்களிடத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை மக்களிடத்திலே அறிவிப்பு செய்கின்றார்கள். எல்லா மக்களும் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய கரத்தை பிடித்து பைஅத் செய்து எல்லோரும் அவர்களை ஜனாதிபதியாக, அடுத்த தலைவராக அங்கீகரித்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு பெரியோர்களே, சகோதரர்களே. இப்படித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு உமர், உஸ்மான், அலி போன்ற அடுத்தடுத்த ஜனாதிபதிகளும் ஓட்டு போட்டு வாக்குரிமை செலுத்தி மக்களுடைய அனைத்து விதமான ஆமோதிப்பையும் ஏற்றுத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்று நாம் வரலாற்று செய்தியாக பார்க்க முடிகின்றது. ஆக இஸ்லாம் தேர்தலுக்கு ஒரு முன்மாதிரியை, ஒரு ரோல் மாடலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது பெரியோர்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கேட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த அந்த செய்தி அல் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், இஜ்அல்லி அலா ஹஸாயினில் அர்ள், யா அல்லாஹ் என்னை ஆட்சியாளராக ஆக்கி வைப்பாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்கள். அப்படி நீ என்னை ஆட்சியாளராக ஆக்கிவிட்டால் இன்னி ஹஃபீலுன் அமீனுன், நான் நேர்மையாக ஆட்சி செய்து நான் அனைத்து மக்களையும் பாதுகாப்பேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த செய்தி குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவின் மூலமாக ஆட்சியை அல்லாஹ்விடத்திலே கேட்டு இருக்கின்றார்கள். துஆவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை எனக்கு வழங்கியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு இருக்கின்றார்கள். ஹிஜ்ரத் பயணத்தின் போது மக்கமா நகரத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற்றப்பட்டு மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டது அல் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. சூரா பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பதிவு செய்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள், ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், என்னை நீ வெளியேற்றி இருக்கின்றாய், இந்த மக்கமா நகரமும் தூய்மையானது, உண்மையானது, சிறப்பான பூமி. நான் எங்கே சென்று குடியேற இருக்கின்றேனோ அந்த மதீனா நகரமும் சிறப்பானது. யா அல்லாஹ், வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டது, உன் புறத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தை எனக்கு வழங்கு யா அல்லாஹ். நான் மதீனாவுக்கு போறேன், உன்னுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் நான் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுகின்ற மதீனா நகரத்திற்கு நான் செல்கின்றேன் யா அல்லாஹ். அங்கு சென்றதும் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு.
அப்படி நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால்தான் நான் சிறப்பாக செயல்பட முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆட்சி அதிகாரத்தை கேட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மக்காவினுடைய அந்த மண்ணிலே, அந்த நகரத்திலே வாழ்ந்தது 13 ஆண்டுகள். மதீனாவில் 10 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். மக்காவில் வாழ்ந்த 13 வருடங்களில் 10 லட்சம் நபர்கள் அந்த மக்கமா நகரத்தில் இருந்தார்கள். 10 லட்சம் நபர்கள் அந்த மக்கமா நகரத்தில் இருந்தார்கள். அந்த 13 ஆண்டு கால நபியினுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் 300 400 நபர்கள் தான். 300 400 நபர்கள் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லை. மக்கமா நகரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சி அதிகாரம் அவரிடத்தில் இல்லை. மதீனா நகரத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று 10 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரித்தவர்கள், பெருமானாரோடு மக்கமா நகரத்திற்கு சென்றவர்கள் 1,24,000 மேற்பட்ட சஹாபா தோழர்கள். ஆக மதீனா வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினால் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை. எனவே அதிகமான மக்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறைகள், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய பேச்சு அனைத்தையும் பார்த்து பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரித்து தன்னை முழுமையாக இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள். ஆட்சி அதிகாரம் அவர்களிடத்தில் இருந்தது. எனவே அதிகமான மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்சி அதிகாரமும் ஒரு காரணமாக இருந்தது பெரியோர்களே. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு. ஆட்சி அதிகாரம் இருந்ததின் காரணமாகத்தான் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் ஒன்றை கட்டினார்கள். அது எப்பொழுது? மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு ஆட்சி அதிகாரம் அவரிடத்தில் இருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டினார். ஜும்மா தொழுகின்றோமே, இந்த ஜும்மா தொழுகை முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுதுதான். அருமையானவர்களே, எனவே இஸ்லாத்தில் அரசியலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று, எந்த தொடர்பும் இல்லை என்று எண்ணுவது முற்றிலும் தவறானது. அரசியலை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபா தோழர்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஆட்சியாளர் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நேர்மையான ஆட்சியை அல்லாஹ் சொன்ன அடிப்படையின் நகர்த்தி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வத்தின், உங்கள் வலிமையை ஒன்று சேர்த்து நீங்கள் ஒரே அணியில் நீங்கள் நில்லுங்கள், நீங்கள் வலிமையுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித் தருகின்றார். உங்களுடைய வாக்குதான் உங்களுடைய வலிமை, உங்களுடைய கல்விதான் உங்களுடைய வலிமை, உங்களுடைய பொருளாதாரம் தான் உங்களுடைய வலிமை, மக்களிடத்திலே சமய நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்வதுதான் உங்களுடைய வலிமை. அருமையானவர்களே, சிறந்த ஆட்சியாளர்களை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கு? ஒரு காலத்தில் 1980 முஸ்லீம் எம்பிக்கள் 49 பேர் இருந்தாங்க.
பார்லிமெண்டில் இந்த சமூகத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் 1980 49 எம்பிக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு 5 அதுவும் பல கூறுகளாக பிரிக்கப்பட்டு. அருமையானவர்களே, ஒருமித்த கருத்தில் அனைவர்களும் செயல்பட்டு நாம் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது. அரசியல் என்பது முஸ்லிம்களுக்கு புதிதல்ல. ஸ்பெயினில் 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஏன் நம்முடைய இந்திய தேசத்தில் 900 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். நமக்கு வரலாறுகள் தெரியும், முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலங்கள். அருமையானவர்களே, நீதமான ஆட்சி யாருடைய ஆட்சி என்று அண்ணல் காந்தி இடத்திலே கேட்கும் பொழுது உமருடைய ஆட்சி தான் என்று முன்னுதாரணமாக குலஃபாயே ராஷிதீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சியை மேற்கோள் காட்டிய வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை முஸ்லிம் மக்கள் இருக்கிறோம்? அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப எத்தனை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம்? அருமையானவர்களே, நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை, பல பிளவுகள், பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள், பகை, இதனால் பல்வேறுபட்ட பாதிப்புகள். என்ன நடந்துச்சு? சென்ற ஆட்சிகளில் அனைத்தையும் அனுபவித்தோம். ரோட்டில் போய் உக்காந்தோம், வெயிலையும் மழையிலையும் போராடணும். ஏன் இந்த அவல நிலை? நம்மிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தால், நாமெல்லாம் ஒன்றுபட்டு இருந்தால் ஏன் இந்த அவல நிலைக்கு தள்ளப்படுவோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2019 CAA சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வந்தாங்க. போய் என்ன செஞ்சோம்? ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணோம், எதிர்ப்பு பதிவு பண்ணோம். அந்த சட்டம் இந்த சில மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டு இருக்கின்றது முந்தைய ஆட்சியாளர்களை போல். அருமையானவர்களே, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆணவத்தின் காரணமாக காஷ்மீருடைய சிறந்த அந்தஸ்து பறிக்கப்பட்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் தொட்டுவிட்டு செல்கின்றேன். நீங்கள் சிந்தனை செய்து உங்களுடைய வாக்குகளை எதற்கு செலுத்தவும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பொது சிவில் சட்டம் இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டது. முத்தலாக்கு சட்டம், மதமாற்ற தடை சட்டம், வக்ஃபு தீர்ப்பு சட்டம். நம்முடைய பெண் குழந்தைகள் பர்தா அடைஞ்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற சட்டம். நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம், நம்முடைய பெண்மணிகள் தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்வதற்கு புர்காக்களும் பர்தாக்களும் மார்க்கம் அணிவதற்கு அனுமதி கொடுத்திருக்க, அதை அணியக்கூடாது என்பதாக சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அருமையானவர்களை, தாடி தொப்பி வைத்தவர்கள் தீவிரவாதி என்பதாக சொல்லி அவர்கள் மீது வன்மையான கருத்துக்கள் புகுத்தப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு சமுதாய மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு மாட்டு இறைச்சி சாப்பிட்டதினால் ஒரு அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரன் கொல்லப்பட்டானே. இந்த தேசத்திற்கும் நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்பதாக சொல்லி இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். பிறரால் நாமெல்லாம் கொடூரமானவர்கள், தீவிரவாதிகள், தேச துரோகிகள் என்ற கண்ணோட்டத்தை, வெறுப்பு அரசியலை நம்மீது திணிக்கப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் சந்தித்தவர்கள். இதனால் இந்த பாதிப்புகள். ஆட்சி அதிகாரம் இடத்தில் இல்லை. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கபியு, உண்மையான முஃமின் யார் என்று சொன்னால், அல் முஃமினுல் கபியுன் கைருன், வலிமை மிக்க முஃமின் தான் சிறந்தவன், வஹப்பு இலல்லாஹ், அவர்களைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக 10 சஹாபாக்கள் இந்த உலகத்திலே சொர்க்கவாசி என்பதாக சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டார்கள். அஷரத்துல் முபஷரா என்று 10 சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே இவர்கள் சொர்க்கவாசி என்று பெருமானாரால் சொல்லப்பட்டவர்கள். அந்த 10 சஹாபாக்களிடத்திலும் ஆட்சி அதிகாரம் இருந்தது.
அந்த 10 சஹாபாக்களிடத்திலும் ஆட்சி அதிகாரம் இருந்தது பெரியோர்களே, சகோதரர்களே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரங்கள் தரப்பட்டிருந்தது பெரியோர்களே. எனவே ஆட்சி அதிகாரம் இடத்திலே வர வேண்டும். அரசியலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எண்ணுவது இருக்கிறது முற்றிலும் தளவானது. அரசியலை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அருமனே, வெறுமனே வீதிகளிலே இறங்கி மட்டும் போராடினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்தவே முடியாது. அருமையானவர்களே, படிப்பின் மூலமாக அந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு என்ன என்ன இருக்குகின்றதோ அனைத்தையும் படித்து அந்த ஆளுமையை பெற வேண்டும். இப்பொழுது நம்முடைய வாக்குகளை செலுத்துவதற்கு தோதுவான காலங்கள். 100% எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒருவருக்கு நாம் வாக்கு செல்வதற்கு நாம் முன்வர வேண்டும். பெரியவர்கள், நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? தற்கால தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்குது? அருமையானவர்களே, சிஏஏ, என்ஆர்சி இதற்கு ஆதரவாக பார்லிமெண்டில் தன்னுடைய பதிவை செலுத்தியவர்கள் யார்? அந்த சட்டத்தை பாஸ் பண்ணியவர்கள் யார்? இப்பொழுது யார் யாரோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பாசிச சக்திகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களோடு கைகோர்த்திருக்கக்கூடிய கூட்டணியில் இருப்பவர்கள் யார்? அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்தினால் நம்முடைய நிலை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது. அதிலே அவர் இன்று இளைஞர்களுக்கு மத்தியிலே ரோல் மாடலாக கருதப்பட்டு அவருக்குத்தான் எங்களுடைய வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டம் இந்த சமூகத்தில். அந்த திரைப்படத்தில் இஸ்லாமியனை நீ யாரை ரோல் மாடலாக நினைக்கின்றான இளைஞனே, உன்னை தீவிரவாதி என்று அதிலே பூசப்பட்டு இருக்குகின்றது. நீ தீவிரவாதி என்பதாக சொல்லி உனக்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்குகின்றது. அவரை ஆதரித்து நீ ஓட்டு போட்டால் நாளை உன்னுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்துப்பார். அதே போன்று அவருக்காக வேண்டி, அந்த ஜனநாயக திரைப்பட நடிகருக்காக வேண்டி இஸ்லாமிய பெண்கள் ஆடக்கூடிய ஆடல், அந்த களத்தில் நடைபெறக்கூடிய ஆட்டமும் பாட்டமும் ஷரியத்தை மீறிய செயல்கள் காணொலியில் பார்க்கக்கூடிய நேரத்தில் மனமெல்லாம் அப்படியே வேதனை அடைகின்றது. புர்கா அணிந்து கொண்டு உடலுடைய அந்த அவயங்கள் குலுங்கி தெரியும் அளவிற்கு நடனங்கள் ஆடப்படுகின்றது. இதெல்லாம் தொட்டுவிட்டு செல்கின்றேன் பெரியோர்களே. அதே போன்று இன்னொருவர் தமிழ் இனம் என்பதாக சொல்லி தன்னை வீரமிக்கவர் என்பதாக சொல்லி முழக்கமிட்டு கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய இளைஞருக்கு இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளில் இருந்தே இளைஞர்களை கெடுக்கக்கூடிய ஒரு தலைவர்களும் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு அரசியலில் இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்க முடிகின்றது. இவர்களுக்கு பின்னால் இளைஞர்கள் சென்று அவர்களுடைய களத்தில் பணியாற்றுகின்றார்கள், களப்பணியை மேற்கொள்கின்றார்கள், அவருக்காக வேண்டி வாக்கு கேட்கின்றார்கள். அதிலே வாக்காளர்களாக நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை பெரியவர்களே, சகோதரர்கள். இன்றுள்ள சூழ்நிலையில் ஓரளவிற்கு இஸ்லாமியர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய தற்கால ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் நாம் அந்த பதவியிலே அமர்த்தினோம் என்று சொன்னால் அவர்களுடைய குரல்கள் நமக்காக வேண்டி ஒலிக்கும். நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு அவர்களின் மூலமாகுவது. ஏன்னா நம்ம இடத்துல சக்தி இல்லை, அவர்களின் இடத்தில் நம்ம கையேந்து இருக்கக்கூடிய சூழல். அவர்களுடைய குரல் நம்முடைய பாதிப்புகளை அவர்கள் குரல்களாக எழுப்பக்கூடிய காட்சிகள் நடைபெறுவதற்கு தற்காலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதுதான் இக்காலகட்டத்திலே முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எனவே அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே வரக்கூடிய 23ஆம் தேதி நாம் சட்டசபை
தேர்தலை சந்தித்து வாக்களிக்க இருக்கின்றோம். எல்லோரும் வாக்கை செலுத்துவது உரிமையானது, கடமையானது. மார்க்கத்தில் அது அமானிதம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே 100% வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நல்லவர்களை இந்த சமூகத்திற்காக வேண்டி குரல் கொடுத்து சமூகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளிலிருந்து யார் நம்மை மீட்டு எடுப்பார்களோ, அதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் ஒரு முன்மாதிரியாக நம்முடைய வாக்குகளை பதிவு செய்து ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை இந்த தமிழ்நாட்டிலே அமர்த்துவதற்கு நாம் எல்லாம் காரணமாக இருப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.